வெட்னஸ்டே மார்னிங் காலையில ரசம் உருளைக்கிழங்குன்னு சிம்பிளா குக்கிங் முடிச்சுட்டு சிக்கன் எங்க கிளம்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா குட்டிக்கு இன்ஜெக்ஷன் போட தான் கிளம்புறோம். போகும்போது ஜாலியா வந்தாரு, ரிட்டர்ன் வரும்போது அழுதுகிட்டே தான் வந்தாரு. இங்க பால்வாடி எங்க இருக்கு அப்படின்னு இத்தனை நாள் தெரியல, பார்த்தா வீட்டுக்கு பின்னாடி தான் இருந்தது. ஸோ அங்க போயிட்டு ஒரு என்ட்ரி எல்லாம் போட்டுட்டு சத்து மாவு வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டே வீட்டுக்கு வந்தாச்சு. நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. குட்டி டல்லா இருந்ததுனால இதுக்கப்புறம் வீடியோவே எடுக்கல. ஈவினிங் போலதான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். டின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா கார பணியாரமும் தேங்காய் சட்னியும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான வேலை தான் இங்கே போயிட்டு இருக்கு. நிறைய பேர் குட்டிக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது கால் வீக்கம் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கு ஒரு டிப் சொல்றேன். நீங்க இன்ஜெக்ஷன் போட்ட உடனே காட்டன் வச்சு விடுவாங்க இல்லையா, ஸோ அந்த காட்டன் வச்சு நல்லா பெருவரல்ல இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல நல்லா அழுத்தி பிடிக்கணும். குழி மாதிரி விழுகும். அந்த டைம் கொஞ்சம் பயங்கரமா அழுவாங்க. பட் அந்த டைம் நீங்க மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்களுக்கு காலில் வீக்கம் இருக்காது. ஆயின்மெண்ட் கூட எதுவும் போட தேவையில்லை. நல்லா காலை உதறி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.